கோபி தாத்தா நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் தான். பாவம் ஒரு 2 நாளாக அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இருந்தும் வியாபார வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கார். அன்னைக்கு ஈவினிங்னு பார்த்து வந்த பஸ்ஸு நல்ல கூட்டம். எல்லாரும் அடித்து பிடிச்சி ஏறிட்டாங்க. பஸ்ஸில் இருந்த எல்லா சீட்டும் ஃபில் ஆகிடுச்சு. கோபி தாத்தா கால் வலினால் ரொம்ப பொறுமையாக தான் ஏறினார் பஸ்ஸுக்குள்ளே. வயசானவர் பாவம் நிற்கிறாரே, சீட்டு தரலாமேன்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் நினச்சவங்க யாருமே எழுந்திருச்சு உட்காருங்க தாத்தான்னு சீட்டு தரலை. அருணும் அதே போல் பார்த்தும் பார்க்காம தான் இருந்தான். ஆனால் ஒரு ஓரத்தில் ஒரு எண்ணம், வர ஸ்டாப் வரைக்கும் பார்ப்போம், யாராச்சும் இறங்கி அந்த சீட்டு தாத்தாக்கு கிடைக்குதான்னு. அப்படி இல்லைன்னா எழுந்திரிச்சு நம்ம சீட்டில் உட்கார வச்சுருவோம்னு. ஆல்ரெடி ஃபீவர்னாலையும் வேலை களைப்புனாலையும் அன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருந்தார் கோபி தாத்தா. அடுத்த ஸ்டாப்பும் வந்துச்சு. அப்போவுமே தாத்தாவுக்கு சீட்டு கிடைக்கல. பஸ்ஸு ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு. ஐயோ, இதுக்கப்புறமும் தாத்தாவை நிற்க வச்சுட்டு நாம் உட்காந்துட்டு இருந்தால் தப்புன்னு அருண் சீட்டில் இருந்து எழுந்திருக்கிறப்போ பஸ்ஸு வேகமாக ஒரு டேர்னிங்கில் திரும்பினதுனால பேலன்ஸ் தவறி கோபி தாத்தா கீழே விழுந்துட்டார். விழுந்ததுக்கப்புறம் பஸ்ஸில் இருந்த எல்லாரும் அச்சச்சோ பெரியவர் கீழே விழுந்துட்டாருன்னு தூக்கி விட்டு தண்ணி கொடுத்து உட்கார வச்சாங்க. ஆல்ரெடி கால் வலியில் இருந்த கோபி தாத்தாக்கு கீழே விழுந்த வேகத்தில் இடது காலில் நல்ல காயம். ஆனால் இந்த காயத்தை விட அருண் தன்னோட சீட்டை தரணும்னு நினச்சோம். கொஞ்ச நேரம் அப்புறம் அடுத்த ஸ்டாப் வர வரைக்கும் பார்ப்போம்னு யோசித்து தாமதப்படுத்தப்பட்ட அவனோட அன்பும் அக்கறையும் காலமெல்லாம் ஆறாத வலியை தரக்கூடிய காயமாக கோபி தாத்தாவோட நினைவு அருணோட மனதில் ஆழமாக உருவாகிடுச்சு. அருணுக்கு புரிஞ்சது எல்லாமே ஒன்று தான், ஹெல்ப் பண்ணணும்னா உடனே பண்ணிடணும், வெயிட் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு லேட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு.